இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்கை கியூரேட்டட் ஏஷியன் டைனிங் இன் டி நகர். இங்கே வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், என்னென்ன டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணுறோம், என்னென்ன சாப்பிட்றோம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கை கியூரேட்டட் ஏஷியன் டைனிங் நம்ம டி நகரில் தான் இருக்குது. இது லொக்கேட் ஆகிருக்கிற 20th ஃப்ளோர் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட பியூட்டி அண்ட் ஹைலைட்டே. அவ்வளோ மேலேருந்து பார்க்கும்போது நம்ம சென்னை சிட்டியோட வியூ ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்க்குறதுக்காகவே தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை செலக்ட் பண்ணி போயிருந்தோம். ஸோ ஈவினிங் போனோடனே வீடியோ எடுத்தோம், அண்ட் தென் சன்செட் ஆகும்போதும் வீடியோ எடுத்தோம். வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சன்செட்டோட அந்த ஆரஞ்சிஷ் ரேஸ் அண்ட் க்ளவுட்ஸ் பக்காவாக இருந்துச்சுங்க. ரெஸ்டாரண்ட் சுற்றியே நிறைய க்ரீனிஷ் டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அது வந்து ஆம்பியன்ஸை ரொம்ப ப்ளசன்ட் ஆக்கிருச்சு. சென்னையில் காசு இருந்தால் சென்னையை மட்டும் இல்லைங்க, ஸ்விட்சர்லாண்டையே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ரெஸ்டாரண்ட்டு. அதோட இன்டீரியர்ஸ், டெக்கரேஷன் அண்ட் தென் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்டு, வால் பெயிண்டிங்ஸு, அவங்க வச்சுருந்த அந்த ஃப்ளவர்ஸு, பிளான்ட்ஸு பக்காவாக இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு ரெஸ்டோ பார் அப்படிங்கிறதுல நம்ம ட்ரிங்க்ஸ் வேணும்னாலும் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சர்வ் பண்ண பீப்புளை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரொம்ப ஸ்மைலிங்காக, லவ்விங்காக, ப்ளீஸ் என்ஜாய் யர் டின்னர் அப்படின்லாம் சொல்லி சர்வ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களே இப்போ பார்க்குறீங்க எவ்வளோ பக்காவாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களுமே நிறைய டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் மெயினாக வந்து சூப்பு, பாவ்பன் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் வந்து மோமோஸ் அது வச்சுருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து ஸ்பைசி டோஃபோ, ரொம்ப ஸ்பைசியாக இருந்துச்சு. ஆனால் பட் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம், கேல் அண்ட் மஷ்ரூம் கிரேவின்னு சொன்னாங்க. அந்த கேலை வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். அதோட டெக்ஸ்டரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியாக, முதல்ல இது என்னையா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யஷுக்கு பர்த்டே அப்படின்றதுனால சீஸ் கேக்கில் வந்து ஹாப்பி பர்த்டே யஷ் அப்படின்னு போட்டு கொடுத்தாங்க. யஷு மேடம் ரொம்ப ஹாப்பி. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டின்னர் என்ஜாய் பண்ணோம். அந்த மேலே வந்துட்டு அந்த சிட்டி வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் வந்து பொதுவாக ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி, ஸ்விக்கி மூலமாக நாங்கள் வந்து பே பண்ணதுனால 30% டிஸ்கவுண்ட் கிடச்சிது ஃபுட்டில். அஃப்கோர்ஸ் ட்ரிங்க்ஸ்க்கு வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. பொதுவாக இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போகிறதே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தான். நான் வளைச்சு எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப ஹாப்பி குமுதா ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல லொக்கேஷன்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் பிளேசஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.